ஷார்ஜாவில் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் ரெயின் ரூம். அந்த ரெயின் ரூமை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான் போகிறோம். டார்க்கான ட்ரெஸ் போடக்கூடாதா, கருப்பு கலர் போட்டு வந்திருக்கேன். வழியே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஒரு 2000-3000 ஸ்கொயர் ஃபீட்டில் மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்படியே வேறு உலகத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. உண்மையாகவே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ரெயின் ரூமில் வந்து சென்டர் பாயிண்டில் இருக்கேன். ஹே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இன்றைக்கி நம்ம ஷார்ஜாவில் இருக்கோம். நீங்கள் ஒரு சுச்சுவேஷன் நினச்சி பார்த்துக்குங்க. ரொம்ப பெரிய மழை வருது, கண்டினியூஸ் விடாத மழை. அதில் நீங்கள் வந்து கெத்தாக நடந்து போகிறீங்க. பட் ஆனால் ஒரு சொட்டு கூட உங்கள் மேலே தண்ணி விழுகலை அப்படின்னா அந்த ஃபீல் எப்படி இருக்கும்? உங்களை சுற்றி பார்க்குறவங்களுக்கு நீங்கள் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி தெரிவிங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் ஷார்ஜாவில் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் ரெயின் ரூம். அந்த ரெயின் ரூமை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான் போகிறோம். வாங்க போகலாம். ஆக்சுவலாக இந்த பில்டிங் தான் ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்னென்னா சாட்டர்டே டு தேர்ஸ்டே காலையில் 9 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் இருக்கும். ஃப்ரைடே மட்டும் அவங்களுக்கு வந்து ஈவினிங் 4 PM to 10 PM. ஸோ எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நிறைய கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நோ ஃபுட். ஸோ இன்சைட் ஃபுட்ஸ் அலவுட் கிடையாது. சில்ட்ரன் ஷுட் பி சூப்பர்வைஸ்ட் ஆல் த டைம்ஸ். கொடை அனுமதி இல்லை. ஹை ஹீல்ஸ் போட்டு உள்ளே போகக்கூடாது. டார்க்கான ட்ரெஸ் போடக்கூடாதா, கருப்பு கலர் போட்டு வந்திருக்கேன். ஏன்னா டார்க்கு ஷைனி ரெஃப்ளெக்டிவ் போட்டு வந்தால் அந்த சென்சார் ஒர்க் ஆகாது போல். ஸ்டில் வி கேன் ட்ரை. ஆக்சுவலாக இதுதான் அந்த ரெயின் ரூம் போகிற பேசேஜ். எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 25 dirhams. ஸோ 25 dirhams வந்து நம்ம 10 to 15 minutes ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து நம்ம மொபைல் ஃபோனில் வந்து வீடியோஸ் எடுக்க அலோவ் பண்ணுறாங்க. ப்ரொஃபஷ்னல் கேமராஸில் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறதில்ல. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். வழியே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப நேரோவாக, ரொம்ப ஹைட்டாக இருக்குது. உள்ளே மழை சத்தம் கேட்குது. வாங்க பார்க்கலாம். கைஸ், திஸ் இஸ் ரெயின் ரூம். ஒரு 2000-3000 ஸ்கொயர் ஃபீட்டில் மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது. கை நீட்டணும்னு வச்சுக்கோங்க, கையெல்லாம் நனையுது. பட் இதில் என்ன ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா, இது கம்ப்ளீட்டாக சென்சார். உள்ளே நம்ம ஜென்ரலாக நார்மலாக நடக்கிற மாதிரி வேகமாக நடந்தோம்னா ஃபுல்லாக நனைஞ்சிருவோம். ஸோ என்ன பண்ணணுன்னா மெதுவாக நடக்கணும், ரொம்ப மெதுவாக நடக்கணும். இப்போ அவங்களாம் உள்ளே பார்த்திங்கன்னா அசால்ட்டாக நின்றுட்டுருக்காங்க. ஸோ அப்படி நிற்கும் போது அந்த சென்சார் வந்து மேலேருந்து தண்ணி விடுறதை வந்து கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணிவிடும். தண்ணி அந்த இடத்துல மட்டும் விழுக்காது. ஸோ கொஞ்சம் மெதுவாக போகணும். ஸோ அந்த சைட்லேருந்து நம்ம வரலாம். அதே மாதிரி சென்சார் எப்படி ஸ்டாப் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இந்த தண்ணி வந்து ரீசைக்கிளபிள் வாட்டராக ஒரு 2500 லிட்டரு வந்து கீழே விழுகும், திரும்ப ஆட்டோ ரீசைக்கிள் ஆகி மேலே போய் திரும்ப மழையாக வரும். ஸோ இது வந்து கண்டினியூஸ் ரீசைக்ளிங் ப்ராசஸ். ஸோ வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போகிறேன். ஸோ சேஃப்டி பர்பஸ்க்காக எனக்கு வந்து சரியான கோல்டு, அதனால் இது கூடிய போட்டுகிட்டே உள்ளே நான் மெதுவாக போகிறேன். பிளாக் கலர் வேறு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடாடா, அப்படியே வேறு உலகத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. மெதுவாக போகும்போது ரொம்ப மெதுவாக போகணும் போல். வாவ் வாவ், செமைங்க. உண்மையாகவே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் இப்போ நின்றுட்டுருக்க இடம், இந்த இடத்துக்கு மேலே அப்படியே நான் அண்ணாந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அந்த சென்சார் வந்து கம்ப்ளீட்டாக இந்த இடத்த வந்து மழை வரதை ஸ்டாப் பண்ணிடுது. ஒரு 2-3 அடி என்னை சுற்றி இந்த சென்சார் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுது. திரும்பவும் நான் நடக்கும்போது நான் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்க பட்ஸ்லாம் ஓப்பன் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்வேர்ட் போக ஸ்டாப் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ நான் இந்த ரெயின் ரூமில் வந்து சென்டர் பாயிண்டில் இருக்கேன். See guys, பிளாக் அப்படிங்கிறனால
தண்ணி விழுகுது என் மேலே. இப்போ தண்ணி சொட்டு சொட்டாக விழுகுது. ஸோ இந்த ரெயின் ரூம் வந்து பார்த்திங்கன்னா யூகே யூஎஸில் மட்டும்தான் இருக்குது. அதாவது லண்டன்லேயும் நியூயார்க்லேயும் லாஸ் வேகாஸ்லேயும் இருக்குது. ஸோ அது வரைக்கும் போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் துபாய் வந்தீங்கன்னா ஷார்ஜாவில் இதை வந்து மஸ்ட் ட்ரைன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நனையுது, ஏன்னா பிளாக் கலரில் நல்லாவே நனையுது. நடக்காமல் ஒரே இடத்துல நிற்கும் போது ஆட்டோமேட்டிக்காக சென்சார்லாம் ஒர்க் அவுட் ஆகி கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிடுது. ஸோ இது பிளாக் ஷர்ட் அப்படிங்கிறனால சென்ஸ் பண்ண மாட்டேங்குது. செம்மையான எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஆக்சுவலாக உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேனல் மாதிரி இருக்குது. அந்த பேனல்லேருந்து தான் தண்ணி வருது. ரீசைக்கிளபிள் வாட்டர் நான் சொன்ன மாதிரி. வாங்க, ஆனால் கண்டிப்பாக கருப்பு கலர் டார்க் கலர் ட்ரெஸ் போட்டு தயவுசெய்து வந்துடாதீங்க. ஏன்னா ஒரு சில மலைத்துளிகள் வந்து மேலே விழும் டார்க் போட்டால். சம்டைம்ஸ் ஃபுல்லாகவே வந்து நனையிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. குழந்தைகள்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. பை பாய் கைஸ். வந்து பீஸ்ஃபுல்லாக ஸ்டே பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து பர்துபாயோ டவுன் டவுனோ சூஸ் பண்ணுவீங்க. அல்பர்ஷா வந்துங்க. இப்போ நான் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அல்பர்ஷா. சுற்றிலும் நிறைய ஹோட்டல்ஸ் சரௌண்ட் பண்ணுவோம். ஹைதராபாத் பிரியாணி வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதனால தான் சூஸ் பண்ணோம். சூப்பரான ரூம். ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக ரூம் ரெடி பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஒரு ஐடியா தான் இருக்குது. துபாயில் ஃபஸ்ட் டைம் வந்து மலையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். ஒரு ஓரமாக வண்டியை நிறுத்தணும். எந்த இடத்துல கார் பார்க் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா காரசாரம் அப்படிங்கிற ஹோட்டலு. இறங்கினதுக்கப்புறம் தான் தெரியுது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஹோட்டல் அப்படின்னு. எங்கள் ஐபிஎல் நடக்கும்போது நல்லா தோனிக்கு சிஎஸ்கே டீமுக்கே சப்ளை பண்ணியிருக்காங்க. ஒரு நயன்தாரா வந்திருக்காங்க, கோபிநாத் வந்திருக்காங்க.